கிட்ட டிப் அப்படின்னா என்னன்னு கேட்டா நீங்க நிறைய சொல்லுவீங்க. டிப் பென்சிலுக்கு போடுற டிப்பு, இல்ல ஒரு சர்வருக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ், இல்ல ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையை கூட நம்ம டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சட்ட ரீதியா டிஐபி அப்படின்னு சொல்லக்கூடியது டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேடு. சோ இத யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட், அதுவும் நான் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட். அவர் அந்த ஆழ்வரைக்கு உட்படாத நடுவராக இருக்கணும். அவர் முன்னிலையில தான் இது நடைபெறும். அடுத்து அதுல போலீஸ் அபிஷியல்ஸ் கண்டிப்பா இருக்கக்கூடாது. போலீஸ் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஜெயில் அத்தாரிட்டிஸும் அங்க இருக்கவே கூடாது. இது பாதுகாப்பா நடக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு அக்யூஸ்டுக்கு இவங்கதான் அந்த குற்றத்தை செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும் போது அந்த குழப்பத்தை தெளிவு செய்யறதுக்காக இந்த விக்டிமையோ இல்ல அதுல சாட்சியா சொன்னவங்களையோ ஐ விட்னஸ கூட நேர்ல கூட்டு இதுல இருக்க ஒரு பர்சன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ அப்ப அதுல இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு பேப்பர் மேக்கப்னு ஒண்ணு போடுவாங்க. பேப்பர் மேக்கப்னா என்ன? இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் இந்த பர்சனை கொலை செய்யறத பார்த்தேன். அப்ப அந்த பர்சன் எப்படி இருந்தான்னா குட்டையா குண்டா தாடி வச்சுக்கிட்டு ஒரு கண்ணு தெரியாம இப்படி இருந்தான் அப்படின்னு அங்க அடையாளங்கள் சொல்றாங்கன்னா, அதே மாதிரியான அடையாளங்கள் உள்ள நபர்களை ஒரு 5-10 பேரை ஒன்னா நிக்க வச்சு அதுல இருந்து யார் அக்யூஸ்டா இருக்க கூடும் அப்படின்னு தேர்ந்தெடுங்க. அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் யாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டா மேஜிஸ்ட்ரேட் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட்ல ஒரு விட்னஸ் ஒரு பர்சனை இவன் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த விட்னஸ கண்டிப்பா கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அவங்க கூண்ல ஏறி அவங்கள விசாரிக்கணும். இந்த டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் முறையான விதத்துலதான் நடந்துச்சா, இவங்களுக்கு ஆல்ரெடி அக்யூஸ்ட பத்தி எந்த விதமான தகவலும் இல்லாம தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கிராஸ் எக்ஸாமினேஷன் மூலியமா தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ கட்டாயமா ஒரு விட்னஸ் டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட்ல கலந்துக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா அந்த டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் அதனுடைய எவிடென்ஷியரி வேல்யூவை இழந்துரும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த ஜட்மெண்டோடைய காப்பியை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போடுறேன், படிச்சு பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த செக்ஷன் 7 ஆஃப் பிஎஸ்ஏ டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட பத்தி கிளியரா கேஸ் லாஸோட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பாரதிய சாட்சிய அதிநயத்தோடைய டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 3 செக்ஷன்ல உள்ள எல்லா விதமான கேள்விகளையும் ஒரு 20 கொஸ்டின்ல அடக்கி டெலகிராம் லிங்க் ஒன்னு ரெடி பண்ணிருக்கேன். அதையுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை டச் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி டெஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.